ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். சப்போஸ் அப்படி ஒரு இறக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க இன்னும் மென்மேலும் அவங்களுடைய வாழ்க்கையில மேலே வரத்துக்கு எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணணும். இன்னும் கூடுதலா வாழ்க்கையில் இப்பயே நாங்கள் நல்ல நிலைமையில தான் இருக்கும், பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை அழகாக போகணும், இன்னும் எங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும் ஆசைப்பட்டவங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் டீட்டெயிலாக நம்மளுடைய கார்ட்ஸை பார்த்து சொல்றீங்கன்னு நான் எதிர்பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ பொதுவாக குரு பயிற்சினாலே குருனாலே ஒரு ஆசான், டீச்சர். ஸோ அப்போ அது குரு பயிற்சி ஒரு தடவையும் நம்மளுக்கு குரு பயிற்சி வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கை போகிறதுக்காக இங்கே சில லெசன் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம செஞ்சிட்ருக்க சில விஷயங்கள் தப்பு, இல்லை இது சரி, இதை நீ மாற்றிக்கணும், இதை முற்றிலுமாக தவிர்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசானாக இருந்து அந்த குரு பகவான் நம்மளுக்கு ஒரு சரியான வழி காட்டுவார். அதுதான் ஒரு குரு பேச்சும் நம்மளுக்கு நடக்கும். அது ராசியின் அடிப்படையில் இவங்களுக்கு இப்படி சதவிகிதத்தில் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி. ஸோ அப்படி இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் குரு பகவான் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாருன்றதை நம்ம டேரோ கார்ட் ரீடிங்ஸில் பார்க்கலாம். துலாம் ராசி இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ துலாம் ராசிக்கு தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, இது வரைக்கும் சர்க்கிள்கள் இருந்திருக்கு. என்னோட வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல ஒரு ஃபெயிலியர்ஸை நான் பார்த்துக்கிட்டே வந்திருக்கேன். எது செஞ்சாலும் நான் வந்து ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கு அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, அந்த சர்க்கிள்களை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, இப்படியான விஷயங்களெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது வேலை தொழில் சார்ந்த இடங்களில், அந்த பிரச்சனையை இப்படி தான் சரி செய்யணும், அந்த ரூட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. அதை சரி செய்யறதுக்கான முயற்சியில் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது குரு பயிற்சியில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப டாப் லெவலில் இருக்கிற எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக போகுதுன்றவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு எடுக்கிறதுக்குன்னே சில பேர் வந்து வருவாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் அப்படி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும் அப்படின்னு இருக்கு. ஓவர் கான்ஃபிடென்ஸில் எங்கே போய் மாடிக்க கூடாதுன்றீங்க மேடம். இப்போ ஏற்பட்டவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பண வரவு எப்படி இருக்க போகுது? ஸோ துலாம் ராசிக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், கம்ப்ளீஷனாக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். பொருளாதாரம் சார்ந்து எனக்கு இப்போ வந்து எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னா அந்த பணம் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இவங்க பாசிட்டிவாக யோசிக்கணும். எனக்கு நிச்சயமாக என்னோட திறமைக்கு என்னுடைய உழைப்புக்கு அந்த பணம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக யோசிச்சாலே அந்த பணம் கிடைக்கும். நான் இந்த மாதம் நான் இவ்வளோ இன்க்ரிமெண்ட் வாங்குவேன், இந்த அளவுக்கு நான் சேலரி இன்க்ரீஸ் பண்ண வைப்பேன், என்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். எந்த அளவுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கிறாங்களோ, என்னால் முடியும், எனக்கு அது கிடைக்கும்னு நினச்சி செயல்படுறாங்களோ, அப்போது பணம் பொருளாதார விஷயங்கள்ல அது அவங்களுக்கு நடந்தே தீரும். மேடம், இவங்களுடைய வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது? ஸோ துலாம் ராசி ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்டிவாக இருக்க போகுது. ரிலேஷன்ஷிப் வந்து இது வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தனே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது, அவ்வளோதான் பிளெயினாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்கும். குரு பயிற்சிக்கு மேலே ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆக்ஷனில் வந்து போக ஆரம்பிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ஏன்னா ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, அந்த முடிவுகளை எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி, அது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். இவங்க ஒன்று நினச்சா அது உடனே நடக்கும். நடத்துறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு வந்து இருக்கும். யாரெல்லாம் இவங்களுக்கு தேடி வரணும்னு நினைக்கிறாங்களோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல அது தேடி வர்றதுக்கான விஷயங்களும் நடக்கும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். இவங்க வாழ்க்கையில் ஹெல்த் எப்படி மேடம் இருக்க போகுது? ஸோ துலாம் ராசி இவங்களோட ஹெல்த் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஆல்ரெடி எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது, நான் இவ்வளோ சஃபர் ஆனேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அகைன் அந்த ஹெல்த் இஷ்யூ வரும், அகைன் அதனால சஃபர் ஆவாங்க. அதை மறந்துட்டு அதை பற்றி யார்கிட்டையும் பேசாமல் அதை பற்றி இவங்களே அதை யோசிக்காமல் கடந்து போயிட்டே இருந்தாங்கன்னா எந்த தாக்கமும் இருக்காது. ஸோ இவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குன்றதை திரும்பி பார்த்தாங்கன்னா மறுபடியும் அது வந்து வந்துடும். திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஹெல்த் ரீதியாக எல்லாருக்குமே ஒரு பேகேஜஸ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கும். அதை இவங்க ஆனால் அதை வந்து திரும்பி பார்க்கக்கூடாது, அதை யோசிக்கக்கூடாது. இப்படி யோசிக்காமல் இருந்தாலே எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராமல் இருக்கும்.
ஆனால் மறுபடியும் மறுபடியும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க, பயந்துக்கிட்டே இருக்காங்கன்ற போது அகைன் அது வந்து எஃபெக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். பெண்களுடைய வாழ்க்கை எப்படி மேடம் இருக்க போகுது? அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட முன்னேற்றங்கள்லாம் இருக்க போகுது? துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்குது, ஒரே மைண்ட் ஃபுல்லாக டவுட்டாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, நோ ஐடியா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெளிவான பாதை வந்து கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில். அட என்னப்பா பெரிய ஐடியா, பெரிய இது எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம முடிவு பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வருவாங்க. எல்லா விதமான சந்தேகங்களும் குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த குரு பயிற்சியில் அவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணணும் மேடம்? இவங்க என்ன பரிகாரங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்றது பார்க்கும்போது, நல்லதே மட்டும் பேசணும், நல்லதையே மட்டும் நினைக்கணும், நல்லதே மட்டும் செய்யணும். அவங்க மைண்டை பாசிட்டிவாக வச்சிருக்கணும். எப்பவுமே மைண்டு பாசிட்டிவாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஆக்ஷன்லையும் செயல்படுத்தணும், மற்ற விஷயங்களையும் அதை அப்ளை பண்ணணும். நல்லதை செய், நல்லதை நினை, நல்லதை பேசு, இந்த 3த்தையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குரு பகவானுடைய அருளும் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ராசிகள் எப்படி எப்படிலாம் இருக்க போகுது, கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்னென்னலாம் பண்ணணுன்றதை பேசிடுவீங்க. பட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஒரு ராசிக்கு தனியாக இப்போ ஏற்பட்ட பலன்கள் அப்படின்றது இருக்குது. ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லை பொதுவாக இதெல்லாம் பண்ணாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து ரெகுலராக பண்ணணும்? பொதுவாக பெயர்ச்சி பலன்கள், ராசி பலன்கள் அப்படின்லாம் இல்லாமல் பொதுவாக எல்லா மனுஷங்களும் சில விஷயங்களை செய்யணும். அதில் மெயின் வந்து டைம் கீப் அப் பண்ணுறது, இந்த பங்க்சுவாலிட்டி, அது அப்புறம் வந்து சுத்தம், தன்னுடைய உடல் சுத்தமாக இருக்கட்டும், தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சுத்தமாக இருக்கட்டும். ஸோ சுத்தம் சோறு போடும்னுவாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எப்படின்னு வந்து கிளியராக இருக்கிறோமோ, நம்ம மன சுத்தமாக இருக்குதோ அதுபடி தான் நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிட்டுருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மொபைலோடைய அந்த டேட்டாஸோட கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அது சில பேர் அப்படியே வச்சிருவாங்க. அது என்ன ஆகும், அந்த ரேம் வீக் ஆயிட்டு அந்த மொபைலே மாத்துற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீமா போகும்போது அந்த ரேமே வீக் ஆயிட்டு போனே நம்ம மாத்துற மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கு காரணம் எங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து வருது? நம்ம வந்து டேட்டாஸை கிளியர் பண்ணாம இருக்கிற சோம்பேறித்தனம். அப்போ அந்த மாதிரி மொபைலுக்கே அப்படின்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய டேட்டாஸை நம்ம கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அது மைண்ட் ரீதியான ஏதாவது சில எண்ணங்களா இருக்கட்டும், பழைய நினைவுகள், கசப்பான நினைவுகளா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய உடல் கழிவு, மனக்கழிவுன்றது நம்மளோட எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், இது ரெண்டுமே வந்து எப்பவுமே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைம் கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களை எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டு வராங்களோ அவங்களால எதையும் சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழல்லேருந்தும் அவங்களால கடந்து வர முடியும். அது அப்போ எல்லா ராசியில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அதை ஃபாலோ பண்ணால் நீ கேட்குற மாதிரி எப்பவுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். மேடம், அதை தாண்டி எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பரிகாரமாக இருந்தால் எங்களோட லைஃப்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், இந்த பரிகாரங்கள்லாம் ரெகுலராக செஞ்சால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம சைடு எப்பவுமே பரிகாரங்கள் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் தான் நம்ம வந்து பார்ப்போம். அதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் ரீதியாக, அதாவது கோவிலுக்கு போகணும், இந்த பூஜை செய்யணும், அந்த பரிகாரம், அப்படியான பரிகாரம் நம்ம கிட்ட வராது. ப்ராக்டிக்கலான பரிகாரம்ன்ற போது மனசை அமைதியா வச்சுக்கிட்டாலே நம்மளால எதையும் சாதிக்க முடியும், பணத்தை கூட ஈர்க்க முடியும். மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு மெயினான விஷயமே நம்மளோட மன நிம்மதி தான். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு மனசு நிம்மதி இல்லைன்னா அந்த தொழில் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அவங்களுடைய அந்த ஒரு செல்வ வளம் கண்டிப்பா டவுன்ல தான் போயிட்டு இருக்கோம். இது மனசு நம்மளுக்கு நிம்மதியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவா இருக்குன்னா ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய மனிதன் கூட ஒரு விஸ்வரூப வெற்றி எடுத்து ஒரு கோபுரத்துக்கு உச்சியில கூட போவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம். அப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனசை கிளியரா அமைதியா வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை மேற்கொண்டாலே அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும். மன அமைதி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ஒரு விதத்துல மன அமைதி கிடைக்கும். அதை நம்ம யாரையும் ஹார்ம் பண்ணாத வகையில பாசிட்டிவா நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கான நிம்மதி, நம்மளுக்கான செல்வ வளம் எப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மேடம், இவ்வளவு தூரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசணும்.
நேயர்களுக்கு நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ இந்த குரு பயிற்சினாலே நம்மளுக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றத எல்லாரும் நம்பிக்கையா இருக்கும். அதுவும் குரு பகவான்றது வந்து மஞ்சள் நிறத்தோட கனெக்டான ஒரு தெய்வம். ஸோ அப்போ அந்த குரு பயிற்சி அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை போட்டுட்டு கூட கோவிலுக்கு போயிட்டு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். போக முடியாதவங்களும் வீட்டில் இருந்து குரு பகவான் நினச்சி ஒரு தியானம் வந்து மேற்கொள்ளலாம். இதை அவங்க செய்யலாம். அதே மாதிரி இங்கே கமெண்ட் செக்ஷனில் கூட நன்றி குரு பகவான் அப்படின்னு டைப் பண்ணலாம். மஞ்சள் நிற நாயகனே நன்றி அப்படின்னு டைப் பண்ணி அவங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவிடும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்கள் மூலியமா அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். குரு பகவானுடைய அருள் கிடைச்சி அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோடய நான் சொல்றேன். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும் மேடம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.